ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வாங்க சேனலுக்குள்ளே போகலாம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி சூப்பரான ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். ஸோ எஸ், த கிங் ஆஃப் த ஃபாரஸ்ட் லயன். ஸோ இந்த லைன் என்ன பண்ணுதுன்னா, நல்ல ஃப்ரெண்ட்ஸாக ஜாலியாக மற்ற அனிமல்ஸ் எல்லாமே ஃபாரஸ்ட்டில் வந்து விளையாடிட்டுருக்கு. ஸோ அப்போ விளையாடிட்டுருக்கிறப்ப அதோட பசிக்காக ஒவ்வொரு நாளும் அந்த காட்டின் ராஜாவான சிங்கம் ஒவ்வொரு நாளும் வந்து ஒவ்வொரு அனிமலை பிடிச்சி கொண்டு சாப்பிட்டுட்ருக்கு. இப்படி சாப்பிட்டுட்ருக்கப்ப அதுக்கு ஒவ்வொரு நாளோட பசியும் வந்து தீர்ந்து போகுது. அதுக்கு அடுத்து இந்த அனிமல்ஸ் எல்லாமே ஒரு மீட்டிங் போட்டு சிங்கத்துக்கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. ஸோ இந்த சிங்கம் எப்படி கன்வின்ஸ் ஆகாது, முதல்ல இந்த இடத்துக்கு அது வராமல் நம்ம பார்த்துக்கணும். அப்போ தான் நம்மளால் ஃப்ரீயாக ஏதாவது ஒரு ஐடியாவை வந்து க்ரியேட் பண்ண முடியும். அதுக்கு சிங்கக்கிட்ட போய், நீங்கள் எங்கள் இடத்துக்கு எதுக்கு நீங்கள் வரீங்க, உங்கள் குகையிலே நீங்கள் இருங்க, உங்கள் குகைக்கு நாங்களாக ஒவ்வொருத்தராக வந்து உங்கள் பசியை தீர்க்கிறதுக்கு ஒரு நாளைக்கு ஒவ்வொருத்தராக வந்து உங்கள் பசியை தீர்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி, உங்கள் பசியை நீங்கள் தீர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. இது வந்து சிங்கத்துக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அதுக்கு யோசிக்கவே முடியலை. பரவாயில்லையே, நல்ல ஐடியாவே இருக்கே அப்படின்னு சொல்லி அதுக்கடுத்து முயலோட டேர்ன் வந்துருச்சு. முயல் வந்து இப்படியே வந்து டெய்லி அதுக்கு பயந்து எத்தனை பேர் சாவு அடிக்கணும் அப்படின்னு சொல்லி முயல் வந்து போய் சிங்கத்துக்கிட்ட, உங்களை மாதிரி ஒரு சிங்கம் இருக்குது, அது என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பிடிச்சி சாப்பிட்ருச்சு அப்படின்னு சொல்லி, சிங்கம் ஆல்ரெடி இந்த முயல் லேட்டாக வந்த கோவத்தில் இருக்குது. என்ன மாதிரி என்னக்காக இன்னொருத்தவங்க இருக்காங்களா என்ன மாதிரி அப்படின்னு சொல்லி அது வேகமாக எங்கேயோ அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வேகமாக அப்படின்னு சொல்லி சொல்லுது. அப்போ முயல் வந்து ஒரு கிணறு இருக்குது, அந்த கிணத்துல தான் வந்து அந்த சிங்கத்தை பிடிச்சி மற்ற அனிமல்ஸ்லாம் வந்து சிங்கம் பிடிச்சி சாப்பிட்டுட்ருக்கு அந்த மாதிரி சொல்லுது. அதுக்கு அடுத்து அப்படியா அப்படின்னு சொல்லி எனக்கு அந்த கிணத்துக்கிட்ட காட்டு அப்படின்னு சொல்லி 2 பேரும் வேகமாக ஓடுறாங்க. அந்த வேகத்திலேயே வந்து ரொம்ப வெறி வந்துடுது. அண்ட் முயலுக்கும் ரொம்ப பயமாக இருந்தது. எப்படியாவது இதை நம்ம தப்பிச்சிடணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிது. அப்படி ஓடிட்டுருக்கிறப்ப ஒரு அழகான கிணற கூட்டிகிட்டு போய் காட்டுது. இந்த கிணத்துக்குள்ளே தான் உங்களை மாதிரியான ஒரு சிங்கம் இருக்குது. அந்த சிங்கம் தான் டெய்லி இதில் போகிற வரவங்களை எல்லாரையுமே வந்து உங்களுக்கு வர வேண்டிய அனிமல்ஸ் ஒவ்வொருத்தரையும் இதை பிடிச்சி இதுக்குள்ளே சாப்பிட்டுக்கிறது. அதுக்கு நீங்கள் இந்த கிணத்துல நீங்கள் எட்டி பாருங்கள், எட்டி பார்த்தா தெரியும் அப்படின்னு சொல்லுது. எட்டி பார்க்குறப்ப அதே மாதிரியான ஒரு உருவம் தெரியுது. ஸோ இது என்னென்னா, இதுக்கு பேர் தான் ரிஃப்ளெக்ஷன். நம்ம அப்படி பார்க்குறப்ப நம்மளுடைய ஃபேஸ் நமக்கு தெரியும். ஸோ லைக் மிரர். இது பார்க்குறப்ப என்ன மாதிரி ஒரு அனிமல் இருக்கா, இந்த சிங்கம் தான் வந்து எல்லோரும் பிடிச்சி சாப்பிடுதா, இதை நான் விடவே கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்ப கத்துதுங்க. இந்த கதறல் சவுண்டை கேட்டு மற்ற அனிமல்ஸ்லாம் வந்து என்ன நடக்குதுன்னு தெரியலேன்னு ரொம்பவே பயப்படுறாங்க. நீங்கள் இதுக்குள்ளே போய் தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி இந்த முயல் சொல்லுது. அதுக்கு இந்த சிங்கம் வந்து இதில் வந்து குதிச்சிருதுங்க. இந்த குதிக்கிறதுக்கு அதுக்கப்புறம் அங்கே அந்த வழியாக போன எல்லா அனிமல்ஸும் வந்து பார்க்குறாங்க. அவ்வளோதான், தன்னுடைய புத்திசாலித்தனத்தை ரேபிட் யூஸ் பண்ணிச்சு. இந்த மாதிரியான அதுக்கடுத்து எல்லா அனிமல்ஸும் ஹாப்பி ஆகிடுச்சு. அவ்வளோ எந்த ஒரு பயமும் இல்லாமல் ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த புத்திசாலித்தனம் ரொம்பவே முக்கியம். இல்லை அன்றைக்கி அது பண்ணலன்னா இதுக்கப்புறம் அந்த லைஃப் ஃபுல்லாக எல்லா அனிமல்ஸுமே செத்துருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச யூஸ்ஃபுல்லான குழந்தைங்களுக்கு லேர்ன் பண்ணிக்கிற மாதிரி எல்லா ஒரு ஸ்டோரியும் உங்களுக்காக நான் கொண்டு வரேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் த கிட்ஸ் லேர்னர். டாட்டா, பை பை. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு என்ன மாதிரி ஸ்டோரிஸ் வேணும்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.